வணக்கம் நண்பர்களே. இது காதலின் மொழி. இன்னைக்கு நாம கேட்க போற கதைய தொடங்கலாம் வாங்க. அரக்கனை ஆளும் அக்ஷரா கதையின் 6வது அத்தியாயம். அரசியை அடிமையாக்க வந்தவன் அவளுக்கே அடிமையானான். தரையில் சிதறி கிடந்த அந்த படிக கண்ணாடி தொண்டுகளைப் போல ஆரியன் ஜெகநாத்தின் அசுரத்தனமான அகங்காரமும் அசைக்க முடியாத சாம்ராஜ்யத்தின் கர்வமும் அந்த ஒரே ஒரு நொடியில் தரைமட்டமாக உடைந்து நொறுங்கியிருந்தது. அவனது கைகள் லேசாக நடுங்கின. கண் பார்வை அசிஸ்டன்ட் சந்தோஷ் நீட்டிய அந்த பழைய லீகல் ஃபைலின் மீதே நிலைத்து நின்றது. அந்த பழைய லீகல் ஃபைலின் ஓரங்கள் ஆரியனின் விரல் நடுக்கத்தில் அதிர்ந்து கொண்டிருந்தன. அவனது அசைக்க முடியாத சாம்ராஜ்யமும் ஆணவத்தின் உச்சியில் இருந்த அகங்காரமும் அந்த ஒற்றை காகிதத்தின் எடையை தாங்க முடியாமல் தரைமட்டமாக சரிந்து நொறுங்கியது. அவனது கண்கள் அந்த பெயரையே வெறித்து பார்த்தன, அக்ஷரா கிருஷ்ணா. தன் கதிர்வீச்சு பார்வையால் யாரை எரிக்க நினைத்தானோ, தன் அதிகார பலத்தால் யாருடைய கௌரவத்தை சவக்குழிக்கு அனுப்ப சதிவலை வீசினானோ, அதே அக்ஷராவின் காலடியில் தன் ஒட்டுமொத்த ஆணவமும் நிர்வாணமாக நிற்பதை அவனால் நம்பவே முடியவில்லை. அவனது தொண்டை வறண்டு நெஞ்சுக்கூடு ஏறி இறங்கியது. மூளை அக்ஷரா என்ற பெயரை சுற்றியுள்ள கொடூரமான யதார்த்தத்தை அவனது ஆன்மா வரை கடத்திய போது அவனது நெஞ்சில் 1000 ஈட்டிகள் ஒரே நேரத்தில் பாய்ந்ததை போன்ற ஒரு மரண வலி பிறந்தது. அவனது நினைவுகள் சுழன்றடித்து 3 வருடங்களுக்கு முன்னால் அமெரிக்காவின் அந்த இருண்ட பனிப்பொழிவு மிகுந்த இரவுக்குள் அவனது மனதை இழுத்துச் சென்றன. கோடி கோடியாய் சொத்து, உலகையே ஆட்டி படைக்கும் அதிகாரம், நினைத்ததை முடிக்கும் அசுர பலம், அத்தனையும் இருந்தும் வெள்ளை நிற ஐசியூ வார்டின் கண்ணாடி கதவுக்கு வெளியே ஒரு பிச்சைக்காரனை போல அவன் மண்டியிட்டு கிடந்த நாட்கள் அவை. அவனது உயிர், அவனது உலகம், அவனது செல்ல தங்கை ரித்விகா. அவளது இதயம் மெல்ல மெல்ல தன் துடிப்பை நிறுத்தி கொண்டிருந்த அந்த பயங்கரமான நிமிடங்கள். இன்னும் சில மணி நேரங்கள் தான் மிஸ்டர் ஆரியன். பொருத்தமான இதயம் கிடைக்காவிட்டால் உங்க தங்கையை எங்களால காப்பாற்ற முடியாது என்று மருத்துவர்கள் கைகளை கழுவிய போது உலகமகா கோடீஸ்வரன் ஆரியன் ஜெகநாத் தன் அத்தனை கர்வத்தையும் தொலைத்துவிட்டு அந்த பனித்தரையில் விழுந்து அழுது தன் உயிரையே பிச்சையாக கேட்டுக்கொண்டிருந்தான். பணத்தால் வாங்க முடியாத மரணம் தன் தங்கையை நெருங்கிய வேளையில் வானத்திலிருந்து குதித்த தேவதூதனை போல் ஒரு அனாமலஸ் டோனார் உள்ளே நுழைந்தார். தன் அதிகார பலத்தால் சர்வதேச மருத்துவ விதிகளையே தளர்த்தி சிறப்பு அனுமதி பெற்று சிகிச்சைக்குரிய கோடிக்கணக்கான ஒட்டுமொத்த பணத்தையும் கணக்கு பார்க்காமல் கட்டி ரித்விகாவிற்கு மறுவாழ்வு கொடுத்தார். அன்று முதல் இன்று வரை தன் தங்கைக்கு உயிர் பிச்சை போட்ட அந்த தேவதை யார் என்று தெரியாமல் அவளது நிழல் கிடைத்தாலாவது அவளது காலில் விழுந்து தன் நன்றி கண்ணீரால் அவளது பாதங்களை கழுவ வேண்டும் என்று ஒவ்வொரு நொடியும் ஏங்கிக் கொண்டிருந்தான் ஆரியன். தன் வீட்டு பூஜை அறையில் கூட அந்த அனானிமஸ் டோனருக்காக ஒரு மெழுகுவர்த்தி எரிந்து கொண்டே இருந்தது. ஆனால் இன்று அந்த தேவதை தான் அணு அணுவாக சிதைக்க நினைத்த தன் பரம எதிரி தன் காலடியில் மண்டியிட வேண்டும் என்று வஞ்சகத்தோடு நச்சு புன்னகை வீசி அவளது கழுத்தில் அடிமை சங்கிலியாக தாலியை கட்ட நினைத்தானே, அதே அக்ஷரா கிருஷ்ணா. நான் என்ன செய்து விட்டேன்? ஆரியனின் உள்மனம் ஓலமிட்டது. அவனது நெஞ்சுக்குள் குற்ற உணர்ச்சியின் எரிமலை வெடித்து சிதறியது. தான் ஒரு சாத்தானாக மாற்றிவிட்டதை நினைத்து அவனது ஆன்மாவே அவனை காரி உமிழ்ந்தது. தன் தங்கையின் மார்புக்குள் துடித்துக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு இதய துடிப்பும் அக்ஷரா போட்ட பிச்சை. அவளது ஒவ்வொரு மூச்சு காற்றும் அக்ஷரா கொடுத்த தானம். தன் ஒட்டுமொத்த குடும்பத்தின் குலவிளக்கையும் அணையாமல் காப்பாற்றிய ஒரு பேரரசியையா, ஒரு அனாதையை போல தெருவுக்கு கொண்டு வர துணிந்தான். அவளது 40 வருட உழைப்பான சாம்ராஜ்யத்தையா தன் அகங்காரத்தால் பீத்து தின்ன நினைத்தான். நினைக்க நினைக்க ஆரியனுக்கு தன் மீதே அருவருப்பு ஏற்பட்டது. அவனது கண்கள் இரத்த சிவப்பாக மாறி கண்ணீர் துளிகள் துளிர்த்தன. கோபத்தினால் அல்ல, ஒரு மாபெரும் புனிதத்திற்கு தான் செய்ய துணிந்த துரோகத்தை நினைத்து. அவனது அசுரத்தனமான ஈகோ அவனது நெஞ்சுக்குள்ளேயே சுக்குநூறாக உடைந்து அவனது சுயமரியாதையை கொத்தி கிழித்தது. இனி அவளுக்கு தீங்கிழைப்பது தன் தங்கையின் இதயத்தையே தன் கையால் நசுக்குவதற்கு சமம். தான் வீசிய சதிவலையில் தானே சிக்கிக் கொண்டதை உணர்ந்த ஆரியன் அந்த பழைய ஃபைலை தன் நெஞ்சோடு இறுக்கமாக அணைத்துக் கொண்டான். அவளது திமிரையும் அவளது கோபத்தையும் அவளது வெறுப்பையும் தாங்கிக் கொள்ளும் ஒரு சாதாரண மனிதனாக, அவளது மௌனமான பாதுகாவலனாக மாற அவனது இதயம் துடித்தது. ஆரியன் ஜெகநாத் என்ற அசுரன் அக்ஷரா கிருஷ்ணா என்ற தேவதையின் மாண்பிற்கு முன்னால் முற்றிலுமாக மண்டியிட்டு வீழ்ந்திருந்தான். சார், சார்,
சந்தோஷின் குரல் ஆரியனை இந்த உலகத்திற்கு மீட்டு கொண்டு வந்தது. அவனது முகம் பேய் அறைந்தது போல வெளுத்திருந்தது. நீங்க ஏகே இன்டர்நேஷனலை லாக் பண்ண சொன்னீங்கன்னு அவங்களோட பழைய பர்சனல் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நம்ம டீம் செக் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ தற்செயலா இந்த மெடிக்கல் அண்ட் ஃபினான்ஷியல் ஸ்பான்சர்ஷிப் ஃபைல் கிடைச்சது சார். நம்ம ரித்விகா மேடமோட உயிரை காப்பாத்தினது இதே அக்ஷரா மேடம் தான் சார். சந்தோஷ். ஆரியனின் குரல் முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு தாழ்ந்து கரகரப்பாக ஒலித்தது. அவனது விழிகளில் உறைந்திருந்த அதிர்ச்சி மெல்ல மெல்ல ஒரு மாபெரும் குற்ற உணர்ச்சியாகவும் தவிப்பாகவும் மாறிக்கொண்டிருந்தது. இந்த உண்மை எந்த சூழ்நிலையும் அக்ஷராவுக்கு தெரியவே கூடாது. அக்ஷரா கிருஷ்ணாவுக்கு தெரிஞ்சா அவன் தான் கம்பெனியை விட தான் சாம்ராஜ்யத்தை விட அவளோட சுயமரியாதை தான் முக்கியம்னு இந்த கல்யாணத்தை இந்த வினாடியே நிறுத்திட்டு போயிடுவா. அவளோட தாத்தாவோட 40 வருஷ உழைப்பான ஏகே இன்டர்நேஷனல் என் கண்ணு முன்னாடியே ஏலத்துக்கு போய் அழியும். அவளை காப்பாற்றவும் முடியாது. என் தங்கைக்கு நான் செஞ்ச ஆகப்பெரிய துரோகமாகவும் அது முடிஞ்சிரும். அவ போட்ட கண்டிஷன்ஸ், நான் போட்ட கண்டிஷன்ஸ் எல்லாமே அப்படியே இருக்கட்டும். இந்த அக்ரிமெண்ட்ல கையெழுத்து மாறாம அதே கடுமையான விதிகள் அப்படியே நீடிக்கணும். ஏன்னா நான் இப்போ என் கண்டிஷனை மாத்தனா அவளுக்கு என் மேல சந்தேகம் வரும். ஆரியன் ஜெகநாத் திடீர்னு ஏன் இறங்கி வரான்னு அவளோட பிசினஸ் மூளை யோசிக்க ஆரம்பிக்கும். அவ முன்னாடி நான் இன்னும் அதே பழைய சாத்தானா ஈகோ பிடிச்ச பிசினஸ் மேக்னட்டாவே இருக்கிறேன். ஆரியன் இந்த அதிர்ச்சியில் இருந்து மீளாமல் சந்தோஷிடம் பேசிக் கொண்டிருந்த அதே நேரத்தில் ஹாலின் ஒரு ஓரமாக வந்த சந்தோஷ் நிலைமையின் தீவிரத்தை புரிந்து கொண்டு ஆரியனுக்கு தெரியாமல் அவசர அவசரமாக ஆகாஷிற்கு போன் செய்து விபரத்தை கூறினான். அப்போதுதான் காலையில் எழுந்து ஆபீஸ்க்கு கிளம்பிக் கொண்டிருந்த ஆகாஷ் சந்தோஷ் சொன்ன விஷயத்தை கேட்டு கையில் இருந்த காஃபி கப்பை அப்படியே மேஜை மீது வைத்தான். அவனது அண்ணன் போன்ற நண்பன் ஆரியன் எவ்வளவு பெரிய விபரீதத்தில் நிற்கிறான் என்று அவனுக்கு புரிந்தது. சட்டென்று தன் கார் சாவியை எடுத்துக்கொண்டு அடையாறில் இருக்கும் ஆரியனின் பங்களாவை நோக்கி மின்னல் வேகத்தில் காரை செலுத்தினான். 10 நிமிடங்களில் ஆரியனின் ஹாலுக்குள் புயலென நுழைந்தான் ஆகாஷ். அங்கே சோஃபாவில் தலையில் கைகளை வைத்தபடி உடைந்த மனிதனாக அமர்ந்திருந்த ஆரியனை பார்த்ததும் ஆகாஷின் நெஞ்சம் பதறியது. நேராக அவன் அருகே சென்று அவனது தோள்களை பற்றி குலுக்கினான். ஆரியன், என்னடா நடக்குதுங்க? சந்தோஷ் போன் பண்ணி சொன்னான், ரித்துவுக்கு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணின அந்த அனாமஸ் டோனர் அக்ஷராதானா? நிஜமாவாடா? ஆகாஷின் குரலில் பதற்றமும் அதிர்ச்சியும் கலந்திருந்தது. நண்பனின் குரலை கேட்டதும் ஆரியன் நிமிர்ந்து பார்த்தான். அவனது கண்கள் இரத்த சிவப்பாக கலங்கியிருந்தன. எப்போதும் சிம்மம் போல கர்ஜிக்கும் அந்த பிசினஸ் மேக்னட்டின் கண்களில் இன்று முதன்முறையாக கண்ணீர் துளிர்த்திருந்தது. ஆமா ஆகாஷ், உண்மைதான். ஆரியனின் குரல் உடைந்தது. எழுந்து வந்து ஆகாஷின் கைகளை இறுக பற்றி கொண்டான். நான் எவ்வளவு பெரிய பாவிடா. சாத்தானா மாதிரி ஒரு தேவதையை அழிக்க நினைச்சிருக்கேன்டா. கோடி கோடியா பணம் இருந்தும் அமெரிக்கா படித்தறையில என் தங்க உயிருக்காக நான் பிச்சைக்கார மாதிரி அழுதுட்டு நின்னப்போ சர்வதேச விதிகளையே மாத்தி பணத்தை கொட்டி என் ரித்துவுக்கு உயிர் பிச்சை கொடுத்து விடாவ. அவளை போய் என் அகங்காரத்தால அணுவா சிதைக்க திட்டம் போட்டேனடா. அவளோட 40 வருஷ சாம்ராஜ்யத்தையே என் காலுக்கு கீழே மதிக்கணும்னு சதிவலை வீசினேன்னு நினைக்க என் நெஞ்சு வெடிச்சிடும் போல இருக்குடா ஆகாஷ். ஆரியன் கதறினான். ஆகாஷ் ஆரியனை அணைத்து கொண்டு அவனது முதுகை தட்டி கொடுத்தான். ஆரியன், நிதானத்துக்கு வாடா. உனக்கு உண்மை தெரியாது. நீ பிசினஸ் வகையில தான் அப்படி நடந்துகிட்ட. இப்போ உண்மை தெரிஞ்சிருச்சு இல்ல? இப்பவே அக்ஷரா கிட்ட பேசு. எல்லா உண்மையும் அவகிட்ட சொல்லி நீ அவளோட கம்பெனியை மீட்க 200 கோடி தர ரெடியா இருக்கிறதா சொல்லு. இந்த அக்ரிமெண்ட்டையும் கண்டிஷன்ஸையும் கல்யாணத்தையும் இப்பவே கேன்சல் பண்ணுடா என்றான் ஆகாஷ். இல்லடா ஆகாஷ், முடியாது. ஆரியன் தன் கண்ணீரை துடைத்து கொண்டு தீர்க்கமாக மறுத்தான். அக்ஷராவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவளோட கௌரவம் அவளுக்கு உயிர் மாதிரி. இப்போ நான் போய் உண்மையை சொன்னா அவன் என் மேல வச்சிருக்கிற வெறுப்பை விட அவளோட சுயமரியாதை தான் பெருசுன்னு இந்த வினாடியே கல்யாணத்தை நிறுத்திட்டு போயிடுவா. என் நன்றிக்காக நான் அவளுக்கு பிச்சை போடுறதா அவன் நினைச்சிடக்கூடாதுடா. அவளோட பிசினஸ் மூளைக்கு இந்த ஆரியன் இன்னும் பழையபடி ஒரு சாத்தானாவும் ஈகோ பிடிச்ச எதிரியாவும் மட்டும்தான் தெரியணும். அப்போதான் அவ இந்த அக்ரிமெண்ட் கல்யாணத்துக்கு சம்மதிப்பா. அவளோட தாத்தாவோட சாம்ராஜ்யத்தை அவளால மீட்க முடியும். அவ என்ன 1 வருஷம் நரகத்துல தள்ளட்டும். அவளோட அத்தனை வன்மத்தையும் சவுக்கடி வார்த்தைகளையும் தாங்கிக்கிற தகுதியும் பொறுமையும் இப்போ எனக்கு இருக்கு. அவ இந்த ஆரியனை அழிக்கணும்னு நினைச்சு போடுற ஒவ்வொரு வியூகத்துக்கும் பின்னாடி அவளுக்கே தெரியாம அவளோட வெற்றிக்கு நான் அரணாவே நிற்பேன். அவளோட கௌரவத்தையும் அவளோட சாம்ராஜ்யத்தையும் என் உயிரை கொடுத்து நான் பாதுகாப்பேன்டா. நாளைக்கு காலையில இந்த கல்யாணம் நான் போட்ட அதே கடுமையான நிபந்தனைகளோட தான் நடக்கும். ஆனா என் மனசு மாறின கல்யாணமா நடக்கும். அவன் என் வீட்டுக்கு கைதியா வரல ஆகாஷ். என் தங்கையோட உயிரா என் வீட்டு தேவதையா வர்றா என்று ஆரியன் தன் நெஞ்சில் கை வைத்து தன் நண்பனிடம் உருகினான். சந்தோஷ், லீகல் டீம் கிட்ட சொல்லு. அக்ரிமெண்ட் பேப்பர்ஸ் நேத்து நான் சொன்ன மாதிரியே ரெடி ஆகட்டும். நாளைக்கு காலையில இந்த கல்யாணம் நான் நினைச்சபடியே நடக்கும்.
ஆனா என் மனசு மாறின கல்யாணமா நடக்கும். ஆகாஷ் ஆரியனின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான். அவனது நண்பனின் ஈகோ அக்ஷரா என்ற தேவதையின் மாண்பிற்கு முன்னால் முற்றிலுமாக மண்டியிட்டு விழுந்திருந்ததை அவனால் பார்க்க முடிந்தது. ஆரியனின் இந்த மௌனமான மாற்றம் அவனுக்குள் ஒரு நிம்மதியை தந்தாலும் உண்மை தெரியாமல் அக்ஷரா காட்டப்போகும் கோபத்தையும் வெறுப்பையும் நினைத்து அவனது மனம் அஞ்சியது. ஆரியன் உடனடியாக தன் போனை எடுத்து சன்ரைஸ் வங்கியின் சேர்மேனுக்கு அழைத்தான். ஹலோ சூர்யா, உன் மாமா கிட்ட பேசு. ஏகே இன்டர்நேஷனல் மேல சன்ரைஸ் பேங்க் போட்டிருக்கிற அத்தனை லீகல் நோட்டீஸையும் அக்ஷன் ப்ரொசீடிங்ஸையும் அடுத்த 5 நிமிஷத்துல ஹோல்ட் பண்ண சொல்லு. அக்கௌண்ட்ஸ் வழக்கம் போல இயங்கணும். நான் 200 கோடிக்கான ஃபண்டை இப்பவே ரிலீஸ் பண்றேன். ஆரியனின் ஒரு போன் காலில் அக்ஷராவின் சாம்ராஜ்யம் தற்காலிகமாக பிழைத்துக் கொண்டது. அதே வேளையில் மாடிப்படியிலிருந்து லேசான கொலுசு சத்தமும் வளையலோசையும் கேட்டது. மூவரும் சட்டென்று அதிர்ந்து வாசலை நோக்கி திரும்பினர். அங்கே தூக்க கலக்கத்தோடு தன் கலைந்த கூந்தலை ஒதுக்கியபடி கீழே இறங்கி வந்து கொண்டிருந்தாள் ரித்விகா. அண்ணன்மார்கள் இருவரின் முகத்திலும் இருந்த அந்த அமானுஷ்ய அமைதியும் சந்தோஷின் கைகளில் இருந்த பழைய ஃபைலும் அவளுக்குள் ஏதோ ஒரு சந்தேகத்தை கிளப்பியது. என்னன்னா, விடிய காலையில 3 பேரும் ஹால்ல நின்று இவ்வளோ சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? அதுவும் ஆகாஷ் அண்ணா இந்த நேரத்துல இங்க இருக்காரு என்று கேட்டபடி அவர்கள் முன்னால் வந்து நின்றாள் ரித்விகா. ஆரியன் சற்றென்று தன் கண்களில் இருந்த கண்ணீரையும் முகத்தில் தெரிந்த தவிப்பையும் மறைத்து கொண்டான். அவனது இதயம் தன் தங்கையின் மார்புக்குள் இருக்கும் அந்த இதயத்தின் துடிப்பை ஒரு நொடி உற்று நோக்கியது. அந்த தேவதையின் நினைப்பில் அவனது முகம் இப்போது ஒரு மென்மையான புன்னகையை தத்தெடுத்தது. ஒண்ணும் இல்லடா ரித்துமா, உனக்கு ஒரு மாபெரும் சர்ப்ரைஸ் வச்சிருக்க. அதை சொல்லதான் ஆகாஷ வர வச்சேன் என்றான் ஆரியன் அவளது தலைமுடியை கோதிவிட்டபடி. சர்ப்ரைஸா? என்னன்னா அது? சீக்கிரம் சொல்லுங்க என்று ரித்விகா ஆர்வத்தில் துள்ளி குதித்தாள். ஆரியன் ஆகாஷை ஒரு முறை பார்த்தான். ஆகாஷ் அவனுக்கு மௌனமாக தலையசைக்க ஆரியன் ரித்விகாவின் கைகளை பற்றி கொண்டான். உன் அண்ணன் ரொம்ப நாளா மனசுக்குள்ள ஒரு பொண்ணை ஆழமா லவ் பண்ணிட்டு இருந்தேன்டா ரித்து. அவளை நாளைக்கு காலையில ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல வச்சு நான் மேரேஜ் பண்ணிக்க போறேன். வாட்? நிஜமாவா அண்ணா? ரித்விகாவின் கண்கள் அகல விரிந்தன. அவளது முகத்தில் பேரானந்தம் அலைமோதியது. மை காட், ஆரியன் ஜெகநாத் காதலிக்கிறாரா? அதுவும் கல்யாணமா? என்னால நம்பவே முடியல. யாருண்ணா அந்த லக்கிகள்? எனக்கு அவங்களை இப்பவே பார்க்கணும். யாருன்னு சொல்லுங்கண்ணா என்று அண்ணனை உலுக்கினாள். அவங்க வேற யாரும் இல்லடா ரித்து, ஏகே இன்டர்நேஷனலோட அக்ஷரா கிருஷ்ணா என்றான் ஆரியன். அக்ஷராவா? ரித்விகா ஒரு நொடி ஆச்சரியத்தில் உறைந்தாள். ஏகே இன்டர்நேஷனல் அக்ஷராவின் கம்பீரத்தை பற்றி கார்ப்பரேட் செய்திகளில் அவளும் படித்திருக்கிறாள். வா அண்ணா, செம்ம செலக்ஷன். அவங்க ரொம்ப போல்டான அழகான பொண்ணுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அவங்கள நீங்க லவ் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம்ண்ணா. நாளைக்கு உங்க கல்யாணத்தை நான் முன்னாடி நின்று நடத்தி வைப்பேன் என்று கூறி ஆரியனை இறுக்கமாக கட்டி கொண்டாள். தன் தங்கையின் இந்த மகிழ்ச்சிக்கு காரணமானவள் அக்ஷராதான் என்று தெரிந்ததால் ஆரியன் ரித்விகாவை இன்னும் ஆழமாக அணைத்துக் கொண்டான். அவனது கண்கள் மீண்டும் கலங்கின. ரித்துமா, உனக்கு உயிர் கொடுத்த தேவதையை தான் இந்த அண்ணன் உனக்கு அண்ணியா கூட்டிட்டு வர போறேன். அவளோட காலடியில இந்த ஆரியன் ஜெகநாத்தோட ஒட்டுமொத்த சாம்ராஜ்யமும் இனி அவளோட காவலா நிற்கும் என்று மனதிற்குள் உருகினான். மறுநாள் காலை அடையாறில் இருந்த அந்த பிரம்மாண்ட சப் ரிஜிஸ்ட்ரார் அலுவலகம் விடியற் காலையிலேயே லேசான பரபரப்புடன் இயங்கிக் கொண்டிருந்தது. காலை நேரத்து இளவெயில் ஜன்னல் வழியே உள்ளே வந்து விழ கார்ப்பரேட் உலகின் முடிசூடா மன்னன் ஆரியன் ஜெகநாத் அந்த அலுவலகத்தின் விஐபி அறையில் அமர்ந்திருந்தான். அவனது உடம்பில் ஒரு நேர்த்தியான நள்ளிரவு நீல நிற டிசைனர் சூட் கச்சிதமாக பொருந்தி இருந்தது. ஆனால் அவனது கவனம் ஆடம்பரத்திலோ அல்லது வெளியே நின்றிருந்த பவுன்சர்கள் மீதோ இல்லை. அவனது கண்கள் ரிஜிஸ்டர் ஆபீஸின் பிரதான நுழைவாயிலேயே வைத்துக் கொண்டிருந்தன. அவனது நெஞ்சுக்கோடு ஒரு இனம் புரியாத தவிப்பில் ஒரு புதிய ராகத்தில் வேகமாக ஏறி இறங்கியது. அவனுக்கு இருபுறமும் உயிர் நண்பன் ஆகாஷும் அசிஸ்டன்ட் சந்தோஷும் நின்றிருந்தனர். ஆகாஷின் முகம் இன்னும் ஒருவித கலக்கத்துடனே இருந்தது. நேற்று ஆரியன் எடுத்த அந்த மௌன பிராயச்சித்த முடிவு அவனுக்கு தெரிந்திருந்தாலும் இந்த விபரீத திருமணத்தின் எதிர்காலத்தை நினைத்து அவனது பிசினஸ் மூளை அஞ்சியது. ஆனால் அவர்களுக்கு சற்று தள்ளி அமர்ந்திருந்த தங்கை ரித்விகாவின் முகத்திலோ பௌர்ணமி நிலவொளி வீசியது. தன் அண்ணன் காதலித்த தேவதையை தன் அண்ணியாக பார்க்க போகும் ஆவலில் அவளது கண்கள் மின்னின. தன் மார்புக்குள் துடிக்கும் இதயத்தின் நிஜமான தலைவிதான் தன் அண்ணியாக வரப்போகிறாள் என்ற உண்மை தெரியாமல் அந்த அமுது புன்னகையோடு அண்ணனை பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தாள். சரியாக காலை 10:15 மணி. ரிஜிஸ்டர் ஆபீஸின் நுழைவு வாயிலில் ஒரு கார் டயர் அலறும் சத்தம் கேட்டது. அடுத்த சில வினாடிகளில் அந்த பிரம்மாண்ட ஹாலுக்குள் ஒரு புயல் நுழைவதைப் போல அக்ஷரா கிருஷ்ணா உள்ளே நுழைந்தாள்.
அவளை பார்த்த அடுத்த நொடி ஆரியன் ஜெகநாத்தின் ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் ஒரு கணம் ஸ்தம்பித்து நின்றது. அக்ஷரா ஒரு அடர் கருப்பு நிற ஃபார்மல் பிசினஸ் சூட் அணிந்திருந்தாள். கலைந்த கூந்தலை ஒரு கிளட்ச் கொண்டு நேர்த்தியாக அள்ளி முடிந்திருந்தாள். முகத்தில் எந்தவித ஒப்பனையும் இல்லை. ஆனால் அவளது இயல்பான அழகும் அவளது ஆளுமையும் அந்த எளிய ரிஜிஸ்டர் ஆபீஸையே ஒரு சர்வதேச பிசினஸ் போர்ட்ரூம் போல மாற்றியிருந்தது. அவளது நடையில் ஒரு சிங்கப்பெண்ணின் கம்பீரம் இருந்தது. ஆனால் ஆரியனை மிகவும் பாதித்தது அவளது தனிமைதான். ஆரியன் ஜெகநாத் தன் ஒட்டுமொத்த அதிகார பட்டாளத்துடனும் குடும்பத்துடனும் நண்பர்களுடனும் அங்கே நின்றிருக்க, ஏகே கிருஷ்ணமூர்த்தியின் ஒரே பேத்தியான அக்ஷரா தனக்கு ஆதரவாக ஒரு மனிதன் கூட இல்லாமல், எந்த பின்னணியும் இல்லாமல், முற்றிலும் சிங்கிளாக தனியாக அந்த போர்க்களத்திற்குள் நடந்து வந்தாள். தோற்றுவிட்ட நிலையிலும், தன் சாம்ராஜ்யத்தை மீட்க தன் கௌரவத்தையே பணயம் வைக்க வந்த நிலையிலும் அவளது தலை குனியவில்லை. அவளை பார்த்த ஆரியனின் கண்களில் இதுவரை இருந்த அந்த சாத்தானின் வக்கிரம் முற்றிலுமாக மறைந்து போயிருந்தது. அதற்கு பதிலாக அவனது விழிகளில் ஒரு மாபெரும் ரசனை குடியேறியது. வீழ்ந்த நிலையிலும் வீம்போடு நிமிரும் அவளது அந்த பிடிவாதம் அவனுக்குள் ஒரு புதிய காதலை, பேரன்பை விதைத்தது. யாருக்காக என் நெஞ்சம் 3 வருஷமா உருகியதோ அவதான் இவ என்ற எண்ணம் அவனது இதயத்தை உலுக்கியது. அவளை அள்ளி அரவணைத்துக் கொள்ள வேண்டும், அவளது இந்த தனிமையை உடைத்து அவளுக்கு உலக பேரரசியின் தகுதியை கொடுக்க வேண்டும் என்ற காதல் அவனது இரத்த நாளங்களில் பாய்ந்தது. ஆனால் அக்ஷராவின் கண்கள் ஆரியனை சந்தித்த போது அதில் வீசியது வெறும் கதிர்வீச்சு பார்வை அல்ல, அக்னி குழம்பு. ஆரியனின் முகத்தில் தெரிந்த அந்த மென்மையான காதலை, அன்பை அவளால் பார்க்க முடியவில்லை. அவளது பிசினஸ் மூளை அதை வெற்றியின் ஏளனம் என்று தவறாக புரிந்து கொண்டது. அவளது கண்கள் சிவந்து கோபத்தால் அவளது உதடுகள் லேசாக நடுங்கின. ஆரியன் முன்னால் வந்து அக்ஷரா என்று மென்மையாக அழைக்க முயன்றான். ஸ்டாப் இட் மிஸ்டர் ஆரியன் ஜெகநாத். அக்ஷராவின் குரல் அந்த ஹாலில் சவுக்கடி போல விழுந்தது. என் பேரை உங்க வாயால சொல்லாதீங்க. நேத்தோட உங்க டிராமா எல்லாம் முடிஞ்சிருச்சு. சன்ரைஸ் பேங்கோட நோட்டீஸ் கேன்சல் ஆன விவரத்தை என் லீகல் டீம் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதனாலதான் நான் இங்க வந்திருக்கேன். எனக்கு உங்களை ஜோடி சேர்த்து பார்க்கவோ உங்க முகத்தை பார்த்து பேசவோ எந்த விருப்பமும் இல்லை. நாம இங்க வந்தது ஒரு பிசினஸ் அக்ரிமெண்ட்ல சைன் பண்ண. சோ லெட்ஸ் பினிஷ் திஸ் என்று ஆத்திரத்தோடு கொட்டினாள். அக்ஷராவின் இந்த சீற்றத்தை கண்டு ரித்விகா லேசாக அதிர்ந்து ஆரியனை பார்த்தாள். ஆனால் ஆரியன் தன் தங்கைக்கும் ஆகாஷுக்கும் சிக்னல் கொடுத்து அமைதியாக இருக்கும்படி சைகை செய்தான். அக்ஷரா தன் மீது காட்டும் இந்த வெறுப்பு தான் அவளுக்கு செய்த சதிக்கு கிடைத்த நியாயமான தண்டனை என்பதை அவன் உணர்ந்தான். ரிஜிஸ்டர் ஆபீசாரின் மேஜை முன்னால் இருவரும் அமர்ந்தனர். சந்தோஷ் கைகள் நடுங்க அந்த 200 கோடி ரூபாய் முதலீட்டிற்கான மற்றும் திருமணத்திற்கான ஒரிஜினல் அக்ரிமெண்ட் ஃபைலை மேஜை மீது வைத்தான். ஆரியன் நேற்று சொன்ன அதே கடுமையான நிபந்தனைகள் அதில் அப்படியே இருந்தன. அக்ஷரா அந்த பேப்பர்களை ஒரு முறை வன்மத்துடன் பார்த்தாள். பேனாவை எடுத்தவள் ஆரியனின் கண்களை நேருக்கு நேர் உற்று பார்த்தபடி மிக ஆக்ரோஷமாக தன் கையெழுத்தை போட்டாள். அவள் வீசிய ஒவ்வொரு சவுக்கடி வார்த்தையும் ஆரியனின் நெஞ்சை துளைத்தது. ஆனால் அவனது முகத்தில் கோபம் வரவில்லை. மாறாக ஒரு மௌனமான காதலோடு அவளையே பார்த்து கொண்டிருந்தான். அவளது கையெழுத்திற்கு பின் ஆரியனும் தன் பேனாவை எடுத்து மிகவும் நிதானமாக தன் நன்றியையும் காதலையும் அந்த பத்திரத்தில் பதிப்பதை போல கையெழுத்திட்டான். சட்டப்படி அவர்கள் இருவரும் கணவன் மனைவி ஆயினர். அக்ஷரா உடனே எழுந்து டீல் ஓவர், நான் கிளம்புறேன் என்று விறுவிறுவென்று நடக்க முயன்றாள். வெயிட் மிஸ்ஸஸ் அக்ஷரா ஆரியன் ஜெகநாத். ஆரியனின் குரல் கம்பீரமாக ஒலித்தது. அக்ஷரா சற்றென்று திரும்பி அவனை முறைத்தாள். ஆரியன் தன் பாக்கெட்டில் இருந்து ஒரு சிறிய வெல்வெட் பெட்டியை எடுத்தான். அதற்குள் ஒரு மஞ்சள் கயிற்றில் கொறுக்கப்பட்ட மங்கள நாண் இருந்தது. அக்ஷரா அதை பார்த்ததும் அதிர்ச்சியில் உறைந்தாள். அக்ரிமெண்ட்ல முதல் கண்டிஷன் ஞாபகம் இருக்கா மிஸ்? இந்த கல்யாணம் சமுதாயத்துக்கு முன்னாடி நடக்கிற முறையான கல்யாணம். ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல சைன் பண்ணா மட்டும் போதாது. வெளி உலகத்துக்கும் கார்பரேட் மீடியாவுக்கும் தெரியணும்னா சடங்குகளும் நடக்கணும். என் தங்க, என் ஃப்ரெண்டு முன்னாடி நான் உன் கழுத்துல தாலி கட்டணும் என்றான் ஆரியன். அவனது குரலில் நேற்று இருந்த அந்த அதிகார திமிர் இல்லை, ஆனால் ஒரு பிடிவாதம் இருந்தது. நீ நீ ரொம்ப அநியாயம் பண்ற ஆரியன். அக்ஷராவின் கண்கள் கோபத்தில் கலங்கின. தனக்கு ஆதரவாக யாரும் இல்லாத இந்த இடத்தில் இவன் முன்னால் தன் கௌரவம் இப்படி அடகு வைக்கப்படுகிறதே என்ற ஆற்றாமை அவளது தொண்டையை அடைத்தது. ஆனால் அவளுக்கு தெரியாது, ஆரியன் அவளது கழுத்தில் தாலி கட்ட நினைப்பது அவளை அடிமையாக்க அல்ல, அவளுக்கு தெரியாமலேயே அவளை தன் ஒட்டுமொத்த சாம்ராஜ்யத்தின் அரசியாக்க என்று. பகையாக தொடங்கிய இந்த உறவு அடுத்த அத்தியாயத்தில் காதலின் முதல் விதையை விதைக்குமா, இல்லை இன்னொரு பேரழிவுக்கு வழிவகுக்குமா? இந்த ஸ்டோரியோட கண்டினியூஷனை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.